ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான அதே நேரம் உடம்புக்கு எலும்புக்கு சத்து தரக்கூடிய சிறுதானியம் வச்சு மாவு பண்ணியிருந்தோம். அதில் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் துருவி வச்சுருக்கிற வெல்லம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 300 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய் கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் ஒரு முழு தேங்காவை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவ முடியலன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இடித்து வச்சிருந்த ஏலக்காவை இந்த வெல்லம் தண்ணியில் சேர்த்துடலாம். என் சேனலில் லாஸ்ட் டைம் சிறுதானியம் வச்சு எப்படி மாவு தயாரிக்கணும்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாவுன்னு சொல்லிட்டு. இப்போது நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் ஸ்வீட் ரெசிபி கார ரெசிபி நிறைய செய்யலான்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கி ஒன்று ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வெல்லம் பாகு வர தேவையில்ல, நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ அந்த வெல்லம் தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில். இப்போது நான் துருவி வச்சிருந்த தேங்காயில் 3/4 தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வேகும்போது தேங்காயும் ஏலக்காய் வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். இப்போது இந்த தேங்காயோட சாறு நல்லா மாவில் ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் நிறையா சாப்பிட்றதுனால வயிற்றில் புண்ணாரும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக இருக்கும், ஹேரும் நல்லா வரும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாவே அதிகரிக்கும். இப்போது மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் பொறுத்த பிறகு இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் பிடிச்சிக்கோங்க. நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். அதை ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த உருண்டையில் தேங்காய் ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி தேங்காயில் நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போது இந்த உருண்டைகளில் நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது ஒன்றுனா இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போது இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு இட்லி குண்டால வச்சு வேக வச்சிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். இது கூட ஒரு பிளேட் போட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எல்லாத்துலேயும். இப்போது அந்த உருண்டை ஒன்று அதில் வச்சிடலாம். இங்கே எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டுக்கலாம். இப்போது எல்லாமே வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டைன்ட்டு. ஸ்மெல்லு அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்குதுங்க. இந்த மாதிரி சுவை நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த ஹெல்த்தி ரெசிபிஸ்க்காக நம்ம காவேரி ட்ரீம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.